எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2023 நடந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 4 பேட்சஸ் நடந்துச்சு. அதாவது ஏப்ரல் 26 அன்னைக்கு மார்னிங் பேட்ச்சு, ஆஃப்டர்நூன் பேட்ச்சு. இதே மாதிரி 27 அன்னைக்கு மார்னிங் பேட்ச், ஆஃப்டர்நூன் பேட்ச் நடந்துச்சு. இதில் 26 மார்னிங் ஆஃப்டர்நூன் பேட்ச் அந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் யூடியூப்பில். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 27th பேட்சில் மார்னிங் நடந்த கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் 1 by 1 என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் சேம் டைம் இந்த கொஷின் பேப்பரில் என்னோடய எம்சிக்யூ புக்கிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஓவரால் இன்றைக்கி வந்து இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷனோடு சேர்த்து என்னோடய எம்சிக்யூ புக்கிலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு மோஸ்ட் பீப்புள் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் எவ்வளோ கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 27th மார்னிங்கில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா பீட்டா ஹிஸ்டைன் அப்படிங்கிற ட்ரக்கு என்ன ட்ரக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டமைன் 2 ரிசப்டார் பிளாக்கர், பீட்டா 2 ரிசப்டார் பிளாக்கர், H1ஓட ஆன்டகோனிஸ்ட், அதாவது பிளாக்கர் தான், H1ஓட அனலாக். இந்த அனலாகுங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அகோனிஸ்ட்னு அர்த்தம். அதாவது ஹிஸ்டமைன் ரிசப்டாரில் போய் அகோனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா என்னோடய எம்சிக்யூ புக்கில் கொஷின் நம்பர் 6766 இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா ஹிஸ்டைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். H2 ரிசப்டார் ஆன்டகோனிஸ்ட், H1 அகோனிஸ்ட், H2 அகோனிஸ்ட். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா H1 ரிசப்டாரோட அகோனிஸ்ட், H1 ரிசப்டார் அகோனிஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எம்சிக்யூ புக்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டோட்டலாக வந்து ஒரு 40+ கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியாஸும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா கேம்பீர் ஃப்ளூரசன்ஸ் டெஸ்ட் 1 minute. அதுக்கு முன்னாடி இந்த பீட்டா ஹிஸ்டைன் அப்படிங்கிற ட்ரக்கு, இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா தலை சுற்றல், அதாவது வெர்டிகோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இந்த தலை சுற்றலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் மெடிக்கல் ஷாப் இல்லை ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா வெர்டின் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து இந்த பீட்டா ஹிஸ்டைன் டேப்லெட் தான். ஓகே, இப்போ நம்ம கொஷின் நம்பர் 2 போகலாம். கேம்பீர் ஃப்ளூரசன்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப். ஸோ இந்த கேம்பீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேல் கேட்டச்சூவோட பயாலஜிக்கல் சோர்ஸ்லேயே இந்த கேம்பீருங்கிற பேர் வரும். ஸோ சோர்ஸ் தெரிஞ்சாலே இது ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ எனிவேஸ் இது பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 980 இருக்குது. ஸோ சேம் கேம்பீர் ஃப்ளூரசன்ஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப். இந்த பேல் கேட்டச்சூ வந்து பிங்க் கேட்டச்சூன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த செகண்ட் கொஷினும் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 4 பார்த்திங்கன்னா த சீரஸ் மெம்பரேன் தட் சரவுண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த லங்ஸ். ஸோ லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீரஸ் மெம்பரேன், அதாவது லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய மெம்பரேனோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 5563. ஸோ 5563 பார்த்திங்கன்னா விச் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தட் கவர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த லங்ஸ். ஸோ இங்கே வந்து ப்ரொடெக்ட் த லங்க்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் அவுட்டர் லேயர் தட் ப்ரொடெக்ட் த லங்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் த ப்ளூராங்கிற வேர்டு தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து இந்த ப்ளூரா அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஷின் த விஸ்காசிட்டி ஆஃப் கார்போமர் ஜெல் இஸ் ஹையஸ்ட் இன் த pH ரேஞ்ச் ஆஃப். ஸோ இது வந்து ஒரு அன்னோன் கொஷின் தான். இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து கொஷின் வரும் அப்படிங்கிறதே வந்து எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் ஈவன் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ இது கொஞ்சம் டஃப்பான கொஷின். இதுக்கு அடுத்தது 2 equal portion ஆஃப் க்ரீமோகார்ப் இன் அம்பல்லிஃபெரஸ் ஃப்ரூட்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அது வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்கன்னு தான் அந்த டைமில் வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம். பட் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரு சில மைக்ரோஸ்கோபிக் கேரக்டர் கேட்டிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த கொஷின் தான் இந்த மெரிகார்ப் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மைக்ரோஸ்கோபிக் கேரக்டரில் கேட்டிருந்ததுனால இது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின். ஐ திங்க் இதுக்கு மார்க் கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. செலக்ட் த டயூரிட்டிக் ட்ரக் தட் காசஸ் கைனகோமாஸ்டியா அண்ட் menstrual irregularity.
இந்த கைனகோமாஸ்டியா அட்வர்ஸ் எஃபெக்ட் எந்த ட்ரக் காஸ் பண்ணும் அப்படிங்கிறது நான் கொஷின் நம்பர் 8525 கேட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்காலிமியா கைனகோமாஸ்டியா இந்த சைடு எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக் எது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்பைரனோலாக்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கொஷினும் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 8, மேனுஃபேக்சர் ஆஃப் ஆயுர்வேதிக் அண்ட் யுனானி ட்ரக்ஸ் அப்ளிகேஷன் ஷால் பி மேட் இன். அதாவது ஆயுர்வேதா யுனானி ட்ரக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும்? இதில் கொஷின் நம்பர் 40 to 98. ஸோ இதுவும் வந்து நம்ம புக்கில் இருக்குது. ஸோ விச் அப்ளிகேஷன் நம்பர் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆயுர்வேதா சித்தா யுனானி ட்ரக்ஸ்? ஸோ அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே 24D. ஸோ இதுதான் இங்கேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷினும் நம்ம புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், டெஸ்டோஸ்டிரான் இஸ் செக்ரிட்டட் பை. டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இது எந்த செல்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது. 7042 கொஷின் நம்பர். ஹியர் லேடிக் செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் தான் டெஸ்டோஸ்டிரான் வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்த கொஷின், கெமிக்கலி டாக் அப்படிங்கிறது இந்த ஹைட்ரேட்டட் மெக்னீஷியம் சிலிகேட் அப்படிங்கிறது நம்ம புக்கில் இருக்காது. பட் டாக்குங்கிறது வந்து என்ன, அது என்ன யூஸ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புக்கில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு புக்கில் இல்லாத ஒரு கொஷின். இதுக்கு அடுத்தது, which contains alkali bicarbonate, citric acid, tartaric acid with active medicaments. இது வந்து எஃபர்சன்ஸ் டேப்லெட்ஸ். இதுவும் வந்து புக்கில் இருக்காது. இதுக்கு அடுத்த கொஷின், பேத்தோஃபிசியாலஜி மீன்ஸ். ஸோ பேத்தோஃபிசியாலஜினா என்ன அப்படிங்கிறது நம்ம புக்கில் கண்டிப்பாக இருக்கும். கொஷின் நம்பர் 5069ல். ஸோ சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் ஃபிசியாலஜி ஆஃப் பாடி இன் அ டிஸார்டர் ஆர் டிசீஸ் ஸ்டேட். ஸோ ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் டிசீஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், ப்ரிமாக்வின் அப்படிங்கிற ட்ரக் வந்து இட் கம்ஸ் அண்டர் விச், அதாவது இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் 8-aminoquinolin R4. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இருக்குது. 6072 கொஷின் நம்பர். ஸோ ப்ரிமாக்வின் அப்படிங்கிறது வந்து ஒரு 8-aminoquinolone டெரிவேட்டிவ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷின் தான், நம்மளோட புக்லேயே இருக்குது. இதுக்கு அடுத்த கொஷின் வந்து பாய்சன்ஸ் ஆக்ட் வந்து இனாக்ட் பண்ணது எந்த இயர்? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின். இதுவும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ பாய்சன்ஸ் ஆக்ட் பாஸ்ட் ஆன் இயர் வந்து 1919. இதுவும் இருக்குது. இதுக்கு அடுத்தது, எ ட்ரக் ஸ்டோர் இஸ் கால்டு ஐடியல் ட்ரக் ஸ்டோர் இஃப் இட்ஸ் இன்வென்ட்ரி இஸ். ஸோ இந்த கொஷின் வந்து புக்கில் இல்லாத ஒரு கொஷின் தான். இதுக்கு அடுத்தது, கிரானுலார் பவுடர். யூஸ்வலாக அந்த பவுடர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபைன் பவுடர், கோர்ஸ் பவுடர் அந்த மாதிரி நிறைய பார்ப்போம். அதில் இந்த கிரானுலார் பவுடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் டைப் தான். ஸோ இது வந்து சீம் நம்பர் 20. இதுவும் வந்து ஒரு நியூ கொஷின் தான். இதுக்கு அடுத்தது கொஷின் நம்பர் 17 பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். இதுக்கு அடுத்தது, இந்த ஆல்ஃபா பீட்டா காமா காமிஃபோரிக் ஆசிட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மிர் அப்படிங்கிற பிளான்ட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 7490. இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்க முடியும். ஸோ மிர் அப்படிங்கிறதுல ஒரு ரெசின் இருக்குது. அதில் இருக்கிறது இந்த காமிஃபோரிக் ஆசிட்ஸ் தான். ஸோ மிர் அப்படின்னா இந்த காமிஃபோரிக் ஆசிடை குறிக்குது அப்படின்னு இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கொஷினும் வந்து ஆல்மோஸ்ட் டைரக்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு, ஃபாலோயிங் கெமிக்கல் டெஸ்ட் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அல்கலாய்ட்ஸ் எக்ஸப்ட். அதாவது இதில் எந்த டெஸ்ட் வந்து அல்கலாய்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 4880. ஸோ இந்த 4880ல் பார்த்திங்கன்னா போன் ரேஜர் டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ்டு ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் ஆந்த்ரகுயினோன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலிமா உங்களுக்கு இது அல்கலாய்டோட டெஸ்ட்டு கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் இதுக்கு போன் ரேஜர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின் மாதிரி. ஏன்னா இப்போ போன் ரேஜர் வந்து எதுக்குன்னு கேட்டாங்கன்னா அது டைரக்ட். ஸோ தட் இந்த கொஷினை வந்து நீங்கள் டைரெக்டாக ஆந்த்ரகுயினோன் போடலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அல்கலாய்டோட டெஸ்ட்டு இதில் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இது மூணுமே வந்து அல்கலாய்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டாக. பட் போன் ரேஜருங்கிறது
இந்த கொஷின் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஆந்த்ரக்வினோன்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, போன் ட்ராச்சர் இதில் வராது அப்படின்னு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம புக்கில் இருக்கிற கொஷின் தான், பட் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இன்டர்கேலேட்டட் டிஸ்க் வந்து எந்த மசிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இது வந்து கார்டியக் மசில் தான். ஸோ இது ரொம்ப ஒரு காமனான கொஷின் தான். பட் என்னென்னா இதுவும் வந்து நான் எம்சிக்யூ புக்கில் கொடுக்கல, இது வந்து அனாட்டமி ஃபிசியாலஜி நோட்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷினும் வந்து இனிமேல் தான் இந்த புக்குக்குள்ளார இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த ஸ்க்ரீன் ட்ரேஸ். ஸோ இதுவும் வந்து இதில் இருக்காது. நான் என்னென்ன கொஷின் இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து இல்லாத கொஷின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷனோட இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ கொஷின் நம்பர் 23 பார்த்திங்கன்னா பெல்லடோனா பிளாஸ்டர் வந்து எதுக்காக அப்ளை பண்ணுறாங்க? கொஷின் நம்பர் 3713. ஸோ இதுவும் வந்து இருக்கும். ருமாட்டிசம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ ருமாட்டிசம், நியூரால்ஜியா இது ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெல்லடோனா பிளாஸ்டர் கொஷினும் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அயோடின் ஆயின்மெண்ட்டு, இதுவும் கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். இதுக்கு அடுத்தது எந்த பிஹெச்சில் வந்து என்சைம்ஸ் வந்து ஹையர் ஆக்டிவிட்டி, அதாவது ஆப்டிமம் ஆக்டிவிட்டி இருக்கும்? இதுவும் வந்து ஒரு நியூ கொஷின் தான். அப்புறம் செஃபலோஸ்போரினில் என்ன ரிங் இருக்கும்? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த புக்கில் பெனிசிலினில் என்ன ரிங் இருக்குன்னு இருக்கும், பட் செஃபலோஸ்போரின் வந்து இதில் கொடுக்கல. ஸோ இதுவும் வந்து ஹேவ் டு பி இன்சர்டட் லேட்டர். இதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஸோ இது வந்து கிரெடிட்டட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலராக லைக் ஹைப்போதலாமஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் நீங்கள் படிக்கும்போது தான் இந்த மாதிரியான கொஷினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது டிசோஷியேட்டிவ் அனஸ்தெட்டிக் அப்படின்னு எந்த ட்ரக்கை சொல்லுவாங்க? இல்லை டிசோஷியேட்டிவ் அனஸ்தீஷியா ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான், மோஸ்ட்லி எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் கெட்டமைன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா புக்கில் டைரக்ட் கொஷினாகவே இருக்குது. இதுக்கு அடுத்தது இண்டிகேட் த ட்ரக் தட் காஸ் மெட்டபாலிக் அல்கலோசிஸ், அதாவது மெட்டபாலிக் அல்கலைசர் ட்ரக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சோடியம் பைகார்பனேட். இதுவும் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. இந்த ட்ரக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அல்கலோசிஸ், அதாவது பிஹெச் வந்து எக்ஸீட் ஆகும். இது கொஷின் நம்பர் வந்து 1158. ஸோ சிஸ்டமிக் அல்கலைசர் எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சோடியம் பைகார்பனேட். ஸோ இந்த கொஷினும் வந்து நம்ம புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காஸ்டிக் சோடா அப்படின்னு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷின் தான், நம்ம புக்லேயே வந்து இது 1-2 இடங்களில் வந்து பார்க்க முடியும். ஸோ காஸ்டிக் சோடாங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் கொஷின் விச் மினரல் இஸ் ரெக்வயர்டு ஃபார் தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ்? ஸோ அயோடின் தான். இது ரொம்ப பேசிக்கான கொஷின். ஸோ இதுவும் நம்ம புக்கில் இருக்குது. ஹியர் சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் ரெக்வயர்ஸ் அயோடின். ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின். இதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டை யூஸ்டு டு டிட்டர்மைன் பிளட் வால்யூம். ஸோ பிளட் வால்யூம் டிட்டர்மினேஷனில் இதில் எந்த டை வந்து யூஸ் பண்ணுறாங்க? அதாவது இதெல்லாம் வந்து டயக்னோஸ்டிக் ஏஜென்ட்ஸு. கொஷின் நம்பர் 6340. கரெக்ட் ஆன்சர் வந்து ஈவன்ஸ் ப்ளூ. ஸோ ஈவன்ஸ் ப்ளூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எஸ்டிமேஷன் ஆஃப் பிளட் வால்யூம். எஸ்டிமேஷன் டிட்டர்மினேஷன் ரெண்டும் ஒன்று தான். ஸோ பிளட் வால்யூம் அப்படின்னா ஈவன்ஸ் ப்ளூ அப்படின்னு நீங்கள் படிச்சிருந்தோன்னா இதுவும் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் யூஸ்டு டு அசஸ். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் தான், எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புக்கில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஹெல்த், இது வந்து மார்பிடிட்டி, டிசேபிலிட்டி, நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையுமே அதாவது ஹெல்த் ஸ்டேட்டஸை குறிக்குது அப்படிங்கிறது இது இன்டைரக்ட் கொஷின் தான். இங்கே கேட்டிருக்கிற ஃபார்மேட்லேயே கேட்கல. இங்கே ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின். இதுக்கு அடுத்தது ஃப்ளூயிடைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது எந்த ட்ரையிங், அதாவது எந்த பொருளோட ட்ரையிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகுது? இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது. கொஷின் நம்பர் 8340. ஹியர் டேப்லெட் கிரானுல்ஸ். ஸோ கிரானுல்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர், ஃப்ளூயிடைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது பர்டிகுலராக வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு டெக்னிக். இதுக்கு அடுத்தது ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன் ஆஃப் ட்ரைமித்தோப்ரிம் சல்ஃபமித்தாக்சோல், இதுவும் வந்து கோட்ரிமாக்சோல். ஸோ இதெல்லாம் கொஷின் நம்பர் 5938. ஹியர் கோட்ரிமாக்சோல்ங்கிறது ட்ரைமித்தோப்ரிம் கூட எந்த ட்ரக்கு?
ஸோ சல்ஃபர் மீத்தாக்சிசோல். இந்த மாதிரி ஒரு கொஷினை நல்லா புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா வேர்ட்ஸை எப்படி அவங்க மாற்றி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஷ்யூ சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் நியூரோக்ளையா. ஸோ நியூரான்ஸும் நியூரோக்ளையாவும் சேர்ந்தது நர்வஸ் டிஷ்யூ தான். ஸோ இதுவும் வந்து கொஷின் நம்பர் 3013 இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். லைக் 100ல் 99 பேர் இல்லை 100 பேருமே கூட அது கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சினோனிம் ஆஃப் அக்கோனைட். ஸோ அக்கோனைட் அப்படிங்கிற பிளான்ட்டோட சினோனிம் வந்து மாங் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாங் ஷூட்டுங்கிறதும் இங்கே கொஷினாக கேட்டிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு டைரக்ட் கொஷின். இதுக்கு அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி ப்ரிமைசஸ் அண்டர் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ் சப்ஜெக்டில் கொடுத்துருக்கேன். ஹியர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி ப்ரிமைஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் கீழே ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கெடியூல் எம்மில் கொடுத்துருப்பாங்க, பர்டிகுலராக M2. ஸோ இந்த கொஷினும் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு கொஷின் பார்த்திங்கன்னா அல்கலேட்டிங் ஏஜென்ட். ஸோ ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸில் அல்கலேட்டிங் ஏஜென்ட்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அதில் நிறைய ட்ரக் வரும். அண்ட் லக்கீலி பார்த்திங்கன்னா சைக்ளோபாஸ்பமைட் அப்படிங்கிற ட்ரக்கு நான் டேரெக்டாகவே ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், இது அல்கலேட்டிங் ஏஜென்ட் அப்படின்ட்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா சேம் ட்ரக்கு கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரக் கிட்ட இருக்கும் அல்கலேட்டிங் ஏஜென்ட்டில். ஆனால் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இங்கே நான் என்ன கேட்டிருந்தேனோ அதே ட்ரக் வந்து இந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ விச் இஸ் ரியலி ஃபார்ச்சுனேட். நெக்ஸ்ட் கொஷின் வந்து யூஜினால் எந்த ஒரு பிளான்ட்டில் வந்து பார்க்க முடியும்? கரெக்ட் ஆன்சர் வந்து க்ளவ். ஸோ இதுவும் வந்து நான் 1-2 இடத்துல இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பேன். கொஷின் நம்பர் 974ல் ஹியர் யூஜினால் வந்து க்ளவில் இருக்குங்கிறத டேரெக்டாகவே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த கொஷின் பார்க்க முடியும். ஸோ யூஜினால் அப்படின்னு போட்டோம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் யூஜினால் அப்படின்னு கேட்டிருப்பேன். அப்புறம் க்ளவில் இருக்கிறது இந்த ஸ்மெல்லு கொடுக்கறது யூஜினால். இந்த மாதிரி யூஜினாலை வச்சு ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் இந்த புக்லேயே வந்து இந்த புக்கை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதுவும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் ஆர் ரெக்வயர்டு ஃபார். ஸோ ரெஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் வந்து இதில் எங்கே ஒர்க் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணலாம், அதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கே கொடுத்துருக்குற இந்த 2 கொஷின்லையுமே வந்து ஒவ்வொன்றும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்பென்சிங் அப்படின்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ஃபார்மசி முடித்தவங்க ஒர்க் பண்ணலாம். இதே நெக்ஸ்ட் கொஷின் போட்டோம்னா டிஸ்பென்சிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவரால் வந்து இதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின் தான். அப்புறம் இந்த சிண்ட்ரோம்ங்கிறது வந்து ஒரு ரேரான ஒரு டைப் ஆஃப் சிண்ட்ரோம். ஸோ இது வந்து நான் கொடுக்கல. இது ஆஸ்பிரினோட ஒரு ஆஸ்பிரினால் ஏற்படக்கூடிய ஒரு சிண்ட்ரோம். இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு இந்தியன் ட்ரக் என்கொயரி கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை வைஸ்ராய் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப். இவரை பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபார்மகாலஜின்னு சொல்லுவாங்க, ராம்நாத் சோப்ரா. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ட்ரக் என்கொயரி கமிட்டிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணவர் வந்து இவர் தான். ஸோ இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின். லைக் இந்த பர்சன் யாருன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதுவும் நீங்கள் ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து 60% ஆஃப் செமினல் ஃப்ளூயிட். கொஷின் நம்பர் 5627. அதாவது செமினல் ஃப்ளூயிடில் 60% வந்து செமினல் வெசிக்கிள்லேருந்து தான் உருவாகுது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல லைக் 90% ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 90%ங்கிறது செமினல் வெசிக்கிள், அது கூட ப்ராஸ்டேட் கிளாண்டு, பல்போ யூரித்ரல் கிளாண்டு. ஸோ 60% வந்து செமினல் வெசிக்கிள், ரிமைனிங் 30 வந்து ப்ராஸ்டேட், பல்போ யூரித்ரல் கிளாண்ட்லேருந்து வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின் தான். நீங்கள் இந்த கொஷினை நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த 60%ங்கிறத வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிக்க முடியும். செமினல் ஃப்ளூயிடுங்கிறது இந்த வேஸ் டெஃபரன்ஸ்லேயோ எப்ரிடெமிஸ்லேயோ வந்து நிறைய உருவாகாது, ரொம்பவே கம்மியான அளவு தான் உருவாகும். ஸோ அதிகமாக உருவாக்குறது ப்ராஸ்டேட் கிளாண்ட்லேயும் செமினல் வெசிக்கிள்லேயும் தான். ஸோ இது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இதுவும் ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் எனிவேஸ் இதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் எந்த கண்டிஷனில் வந்து ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டீரியல் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டீரியல் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப தூய்மையான இடம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எசெப்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரெஸ்ஸிங்னு கொடுத்துருக்காங்க. பட் நான் கொடுத்துருந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியல் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருப்பேன்.
ஸோ ஸ்டீரியல் ப்ராடக்ட்ஸ்னாலும் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரெஸ்ஸிங்னாலும் ஒன்று தான். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது மீதி எதுவுமே வந்து இதுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ இது இன்டைரக்ட் கொஷின் தான், பட் எனிவேஸ் இது கொஞ்சம் ஈஸியான கொஷின். ஒரு சில கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. லைக் இந்த மாதிரி லெவல் வச்சு கேட்டது இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பு தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஷின் இருக்குன்னு பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கிளைமிங் டு கியூர் அ டிசீஸ். நோயை குணப்படுத்துகிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஸ்கெடியூல் ஜேல அது என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோஹிபிட்டட், அதாவது தடை செய்யப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது. ஹியர் இதில் எது வந்து ப்ரோஹிபிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்? இது ஆன்சர் வந்து ஆல். ஸோ இங்கே டயக்னோசிஸ் கியூர் ஆஃப் எனி டிசீஸ். ஸோ இதுதான் இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க, கியூர் அ டிசீஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு டைரக்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அமாலிசுமாப் அப்படிங்கிற ட்ரக் வந்து ஒரு ஐஜிஇ கூட ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ட்ரக், ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது. ஆன்டி ஐஇஜி ஆன்டிபாடின்னு சொல்லி இந்த ஒமாலிசுமாப்பை சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டைரக்ட் கொஷினாகவே நம்ம புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், லீகல் ரெக்குயர்மெண்ட் எசென்ஷியல் டு ஸ்டார்ட் அ ரீட்டைல் மெடிக்கல் ஷாப். ஸோ மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எசென்ஷியலாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஹியர் த கொஷின். ஸோ என்ன தேவை அப்படின்னா குவாலிஃபிகேஷனை விட அவங்க வந்து ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ரெஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே நான் வந்து டிஃபார்ம் பிஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க அதர் ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் இதுவும் வந்து ஒரு டைரக்ட் கொஷின் தான். இதுக்கு அடுத்தது மேனிடால் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ டயூரிட்டிக் ட்ரக். இதுவும் வந்து ஒரு 2-3 இடத்துல நான் கொடுத்துருப்பேன், 6732. ஸோ மேனிடால்ங்கிறது வந்து ஒரு ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக். ஸோ இந்த டயூரிட்டிக்னு தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவும் பார்த்திங்கன்னா பட் இது நம்ம கொஷினில் வந்து எல்லாமே சேர்ந்து இருக்கும். லைக் போன் மேரோவிலேருந்து ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட் எல்லாமே தான் உருவாகும். ஸோ நான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன், இவங்க பர்டிகுலராக பிளேட்லெட்டுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிங்க் ஆக்சைடு கலர்டு வித் ஃபெரிக் ஆக்சைடு, இது வந்து என்ன காம்போனன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து கேட்டிருப்பாங்க. கேலமைன் அப்படிங்கிறது டேஷ் கலர்டு வித் ஃபெரிக் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு கலர்டு வித் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் கால்டு கேலமைன். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேனோ அதே தான் இங்கே கொஷின்லையும் அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிஷன் அப்படிங்கிறது ஆல்சோ கால்டு சைஸ் ரிடக்ஷன். இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. விச் இஸ் கால்டு கம்யூனிஷன், தட் இஸ் சைஸ் ரிடக்ஷன். கொஷின் நம்பர் 3422. நெக்ஸ்ட்டு இந்த சேட்டலைட் ஃபார்மசி பற்றி ஒரு 2-3 MCQs இருக்குது. பட் இவங்க கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷின். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஆன்டிடோட் ஃபார் சைனைட் பாய்சனிங். ஸோ சைனைட் பாய்சனிங்கில் வந்து ஆன்டிடோடாக சோடியம் நைட்ரேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சைனைட் பாய்சனிங்கில் சோடியம் நைட்ரேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கொஷின் நம்பர் 1196. இதுவும் வந்து டைரக்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது லார்காக்டில், இது வந்து ஒரு பிராண்ட் நேமு. இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் கொஷினாக வந்துச்சு. ஒரு 2 கொஷின் வந்து பிராண்ட் நேம்ஸில் வந்திருக்கும். இதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்எக்ஸ் அப்படிங்கிறது ப்ரிஸ்கிரிப்ஷனோட எந்த பகுதியில் பார்க்க முடியும்? கொஷின் நம்பர் 1747. சூப்பர்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து ஆர்எக்ஸ்ன்னு சொல்லி ரிப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஷினை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது லெப்ரசி. ஸோ இந்த கொஷினும் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குது. ஸோ ஹான்சன்ஸ் டிசீஸுங்கிறது லெப்ரசி. இதுவும் டைரக்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு ட்ரக் ஸ்டோரில் எந்த அனாலிசிஸ் வந்து ஸ்டாக்கை, அதுவும் வேரியஸ் ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின் தான். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ விடி அனாலிசிஸ்னால் வைட்டல் எசென்ஷியல் டெசிரேபிள் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த வைட்டல் ட்ரக்ஸ், எசென்ஷியல் ட்ரக்ஸ், டெசிரபிள் ட்ரக்ஸ்ன்னு வேரியஸ் ஃபார்முலேஷன்ஸாக பிரிக்கிறதுக்கு இந்த அனாலிசிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்டைரக்ட் கொஷின் தான், இது ரொம்ப டைரக்ட் கிடையாது. நெக்ஸ்ட்டு கெல்லர் கில்லியானி டெஸ்ட். இது பார்த்திங்கன்னா கார்டியாக் கிளைகோசைட்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3222ல் கேட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது சிஸ்டீன் மெத்தையோனின் அப்படிங்கிற ட்ரக்ஸு சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொஷின் இருக்கோ அப்படியே டைரெக்டாக இருக்கும் நம்ம புக்கில். ஸோ சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் வந்து சிஸ்டீன் மெத்தியோனின் தான். இது இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா சிஸ்டீன் மெத்தியோனின், இந்த கொஷின் வந்து அப்படியே இருக்கும். ஸோ
இதுவும் வந்து ஒரு பக்கா டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பீட்டா லோனோன் அப்படிங்கிறது எந்த கான்ஸ்டிடியூண்ட்டில் இருக்குது அண்ட் அந்த கான்ஸ்டிடியூண்ட் வந்து லெமன் கிராஸ் ஆயிலில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 7558ல் சீஃப் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் லெமன் கிராஸ் ஆயில் அப்படின்னு சொல்லி சிட்ரல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது வேறு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா N4 சப்ஸ்டிடியூட்டட், இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பு தான். இதுக்கு அடுத்த கொஷின் ஆன்டி கேன்சர் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 6964. இது வந்து டாக்ஸோரூபிசின் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன்டி கேன்சர் ஆன்டிபயோட்டிக்ஸ் டாக்ஸோரூபிசின். ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு சின்னமோனம் ஜீரானிக்கம் அப்படிங்கிற பிளான்ட்டில் இருந்து எந்த பகுதி வந்து மெடிசினல் பர்பஸாக யூஸ் பண்ணுறாங்க. இது கொஷின் நம்பர் 7242ல் இந்த பார்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஹியர் சின்னமன்லேருந்து எடுக்கப்படுற இந்த ட்ரைடு பார்க் தான் மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் கொஷின் தான். ஸோ அவ்வளோதான். ஓவரால் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ்ன்னு சொல்லி இப்போ அப்படியே பார்த்துருவோம். 1 2 3 4 5 ஒரு இன்டைரக்ட் வச்சுக்கலாம். 6 7 8 9 10 11 12 13 14 15 2 இன்டைரக்ட்டு, 3 இன்டைரக்ட், 4 இன்டைரக்ட், 16 5 இன்டைரக்ட், 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40. ஸோ 40 கொஷின்ஸ் வந்து டைரக்ட் கொஷின்ஸ். அதாவது இந்த புக்கை நீங்கள் நல்லா இந்த 9000 MCQஸையும் பட் அந்த டைமில் வந்து 8500 தான் இருந்துச்சு. தெரப்பியூட்டிக் சப்ஜெக்ட் இருக்காது. ஸோ இந்த 8500 MCQஸை நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 40 கொஷின்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக அட்டன் பண்ணிக்க முடியும். அதாவது எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் படித்ததை வச்சு நீங்கள் டைரெக்டாக அந்த 40 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துருக்கலாம். இது போக 6 or 7 வந்து இன்டைரக்ட் கொஷின்ஸ் இருந்துச்சு. அதாவது நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சேம் புக்கை வச்சு நீங்கள் அதையும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஸோ 40லேருந்து 45ன்னு வச்சுக்கலாம். ஸோ 45 கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கில் இருந்து நீங்கள் உங்களோட நாலேஜை தாண்டி இந்த புக்கை யூஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் புக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி டாக்குங்கிறது வந்து உங்களுக்கு மெக்னீஷியம் சிலிக்கேட்டுங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது உங்களுக்கு ஸ்கோர் கொடுத்துருக்கோம். அப்புறம் பைகார்பனேட்டுங்கிறது எப்போவுமே எஃபர்சன்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்கோர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் ப்ளஸ் இந்த புக்கோட நாலேஜ் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா லைக் 45லேருந்து உங்களுக்கு தேவையான மார்க் வந்து ஒரு 25 தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம புக்கில் இருந்து ஒவ்வொரு பேட்ச்லேயுமே இவ்வளோ, அதாவது நியர் டு 40 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அண்ட் நம்ம புக்கை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம புக்கில் இருந்து MCQs இன்கேஸ் எக்ஸாமில் வருதுன்னா எப்படி வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் மெயினாக இந்த வீடியோ. இதே மாதிரி 27th ஆஃப்டர்நூன் பேட்சை பற்றியும் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த MCQ புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அண்ட் இதிலேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ மெயினாக எடுத்தேன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா எப்படி படிக்கணும் அண்ட் கொஷின்ஸ் வருதா, இந்த மாதிரி உங்களோட டவுட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஆன்சர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ஆன்சர் யூ. இந்த 9000 MCQs புக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி புக்கு வாங்கினவங்க இனிமேல் எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த டிசைனை வச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் மேபி போஸ்ட்பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த கேஸ் வந்து இன்னும் முடிவுக்கு வரல. வி ஆல் தாட் தட் மேபி அக்டோபரில் வந்து பாசிபிளி ஏதாவது கேஸ் முடிவுக்கு வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மறுபடியும் அந்த கேஸ் தள்ளி போயிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். டோன்ட் லூஸ் ஹோப். எனிவேஸ் எப்போயா இருந்தாலும் எக்ஸாம் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. இனிமேல் ஸ்கோர் வச்சு உங்களோட 10th 12th காலேஜ் ஸ்கோர் வச்சு எடுக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களோட நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதனால்
உங்களோட ஸ்டடீஸை வந்து நீங்கள் யூஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக யூஸ் ஆகும். There are so many examples for that. So that's it. Thanks for watching this video. I will meet you in the next one. Until then, bye from Vasant Murugesan.